சென்னை கோயம்பேட்டில் சுங்கத்துறை கண்காணிப்பாளரின் வீட்டிற்கு சோதனைக்காக சென்றிருந்த சிபிஐ அதிகாரிகள் நீண்ட நேரம் காத்திருந்து திரும்பி சென்ற சம்பவம் நடந்துள்ளது. சென்னையில் 5 இடங்களில் திடீரென சோதனையில் ஈடுபட்ட சிபிஐ அதிகாரிகள் கோயம்பேட்டில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் சுங்கத்துறை கண்காணிப்பாளரான துளசிராமன் என்பவரின் வீட்டிற்கு சோதனையிட சென்றனர். அங்கு சுமார் 2 மணி நேரம் காத்திருந்த சிபிஐ அதிகாரிகள் வீட்டிற்கு யாரும் வராத காரணத்தால் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து கிளம்பி சென்றனர். சென்னையிலிருந்து வெளிநாடுகளுக்கு தங்க முலாம் பூசப்பட்ட போலி நகைகளை ஏற்றுமதி செய்து முறைகேட்டில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரின் பேரில் விமான நிலையத்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். வெளிநாடுகளிலிருந்து தங்க கட்டிகளை இறக்குமதி செய்து அவற்றை ஆபரணங்களாக மாற்றி மீண்டும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வியாபாரிகளுக்கு அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் சுத்தமான 24 கேரட் தங்க கட்டிகளுக்கு முற்றிலும் வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. ஆனால் சாதாரணமாக ஒருவர் வெளிநாட்டிலிருந்து தங்கம் வாங்கி வந்தால் அவருக்கு 38% வரை சுங்க வரி விதிக்கப்படுகிறது. இந்த நிலையில் வெளிநாடுகளிலிருந்து தங்க கட்டிகள் வாங்கி மீண்டும் ஏற்றுமதி செய்ததில் பெருமளவு மோசடி நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அதாவது தங்க கட்டிகளை இறக்குமதி செய்யும் மொத்த வியாபாரிகள் கவரிங் நகைகளின் மீது தங்க முலாம் பூசி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து மத்திய நிதித்துறையை கடந்த பல ஆண்டுகளாக ஏமாற்றி வந்ததாக தெரிகிறது. இதனால் நிதி அமைச்சகத்துக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த மோசடி தொடர்பாக சென்னை விமான நிலைய சரக்கு பிரிவு, பிராட்வேயில் உள்ள நகை கடைகள், செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள சிலரின் வீடுகளில் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த போலி ஆபரணங்கள் மோசடியில் தங்க உற்பத்தியாளர்கள், மொத்த வியாபாரிகள் மட்டுமின்றி அவர்களுக்கு உடந்தையாக இருந்த சுங்கத்துறை அதிகாரிகளும் சிக்குவர் என்று கூறப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.